ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் வந்து 3 பேர் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இந்த வீடியோவில் நாங்கள் மதுரைக்கு போயிருந்த விலாக் தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் மதுரையில் வந்து மீனாட்சி கோயிலில் வந்துட்டு சாமி கும்பிட்றதுக்கு வந்துட்டோங்க. கோயில் வந்து ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கனால எல்லாம் வந்துட்டு வேலை செஞ்சிட்ருந்தாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா வந்துட்டு வெளியில் வந்து இந்த கடை இருந்துச்சுங்க. இது வந்து 100 இயர்ஸ் ரொம்ப பழமையான கடைன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பூவெல்லாம் மதுரைக்கு வந்திருந்தால் மல்லிகைப்பூ வாங்கி வைக்காமீங்களா, அதையும் வந்து நானும் நேகாவும் வாங்கி வச்சுருந்தோம். நாங்கள் சாமி கும்பிட்டு வர வரைக்குமே அந்த பூ வந்துட்டு வாடாமையே இருந்துச்சுங்க. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, உள்ளே கூட்டமாக இருந்தனால. அப்போவுமே வந்துட்டு அந்த வெயிலுக்கு வந்து பூ வந்து வாடவே இல்லைங்க. செம்ம காரங்க. அவங்க சொல்லியே தான் கொடுத்தாங்க நல்லா காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. செம்மையாக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு. நேஹாவுக்கு வந்து நாங்கள் அந்த பொட்டேட்டோ கொடுக்கல, ஏன்னா ஸ்பைஸியாக இருந்தனால. நேஹா வந்து ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு வந்திருந்தோங்க. நேஹா வந்துட்டு ஜூஸ் குடித்ததுக்கப்புறம் நல்லா தெம்பாயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே வந்துட்டு இந்த கடை வீதியெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதுரையில் மீனாட்சி கோயிலுக்கு வெளியில் இருக்கும் இல்லைங்களா, அந்த 4 வாசலும் அப்படியே வந்துட்டு நாங்கள் ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் மதுரை வீரனையும் கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் எங்களோட ஷாப்பிங்கை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. ஹஸ்பண்ட் கையில் வந்து என்னென்னு பார்க்குறீங்களா, தோசைக்கல் வாங்கியிருந்தீங்க, இரும்பு தோசைக்கல். அதுதான் வந்து ஹஸ்பண்ட் கையில் வச்சுருக்காரு. அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு லஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு லஞ்ச் சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் வந்துட்டோங்க. லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறமா மறுபடியும் வந்துட்டு நாங்கள் அப்படியே வந்து இந்த கடை வீதியெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. நேஹா தான் பார்க்குற பொருளெல்லாம் வந்துட்டு அவங்க அப்பாட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு இது வேணும்ப்பா, அது வேணும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும். ஆனால் நம்ம பெரியவங்களுக்கே வந்து பார்க்க ஆசையாக இருக்குங்க இந்த பொருளெல்லாம் வந்து வாங்கணுன்ட்டு. அப்போ வந்து குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லவா வேணும். அவங்க வந்து இன்னுமே வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக வந்து நேஹா ஒரு கடையுமே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி குடிக்கலான்னு சொல்லி நாங்கள் இந்த ஷாப்புக்கு வந்திருந்தோம். ஹஸ்பண்டும் வந்துட்டு டீ வாங்க போயிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து சூடாக பஜ்ஜியும் இந்த வடையும் இருந்துச்சுங்க, உளுந்து வடையும். அதையும் வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பிரேம விலாஸில் வந்துட்டு ஹல்வா வாங்கிட்டு நாங்கள் வந்து திருப்பரங்குன்றம் கிளம்பிட்டோங்க. திருப்பரங்குன்றம் வந்து 4 மணிக்கு மேலே தான் வந்து நட திறப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நேராக நாங்கள் திருப்பரங்குன்றம் போயிட்டோம். சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே திருப்பரங்குன்றத்தில் வந்து அந்த மலையிலே அப்படியே வந்து சாமி வந்து செஞ்சுருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து சாமியை வந்து பார்க்க முடியல, ஏன்னா வந்து நான் அடுத்த மாதம் கும்பாபிஷேகங்கிறனால நாங்கள் உச்சவரை மட்டும்தாங்க பார்த்தோம். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்துச்சு, நான் அதில் பார்த்துருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. ஒரு வாட்டி கும்பாபிஷேகம் முடிஞ்சோன்னே வந்து சாமியை பார்க்குறதுக்காக வரணும் ஒரு டைமு. அப்புறம் வந்துட்டு அர்ச்சனை எல்லாம் வாங்கிட்டு உள்ளே போய் சாமியும் கும்பிட்டு அப்புறம் நாங்கள் வெளியில் வந்துட்டோங்க. அர்ச்சனை தட்டெல்லாம் கொடுத்துட்டு கவர்லையும் நாங்கள் தேங்காய் பழத்தையெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கேயுமே நிறைய கடை வச்சுருந்தாங்கங்க. பார்க்குறதுக்குமே வந்துட்டு நேஹாவும் எனக்கு இதே இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணிட்டா, எனக்கு அங்கே இது வாங்கி கொடுக்கல, இங்கே எனக்கு இந்த விளையாட்டு சாமானை வாங்கி கொடுங்க, அது வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த கூத்து வந்துட்டு ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். வந்துட்டு சரவணா ஸ்டோர்ஸ் நேராக போயிட்டோங்க. சரவணா ஸ்டோர்ஸில் போயிட்டு நேஹாவுக்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு, அதையும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஐஸ்கிரீம் பாருங்களாங்க, இதுக்கும் வந்துட்டோங்க. நேஹா வந்து இது எப்படியாவது அதை வாங்கிடணுன்னு அவளும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணா, ஆனால் வந்துட்டு முடியல. என் ஹஸ்பண்ட் பக்கத்தில் நின்றுட்டு கைட் பண்ணிகிட்டே இருந்தார். கண்டிப்பாக பிடிச்சிரு, எப்படியாவது பிடிச்சிருன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க நேஹா இந்த கேமை. மோஸ்ட்டாக வந்துட்டு எல்லா குழந்தைகளுமே இந்த கேம் வந்து ரொம்ப ஆர்வமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ஐஸ்கிரீம் பிடிக்காதவங்க யாராவது இந்த உலகத்தில் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் இங்கே கேரளாவில் கிளைமேட் இப்போ நல்லா இருக்காதனால நாங்கள் ஐஸ்கிரீம் வந்து அவ்வளோவா நானும் நேஹாவும் வாங்கி சாப்பிட்றதே கிடையாது, எங்கே சளி பிடிச்சிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் எங்கள் பர்ச்சேசிங் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ, டேக் கேர்.